எறும்பு. ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு எறும்பு தன்னைவிட பெரிய சர்க்கரை கட்டியை சுமந்து செல்லும் வழியில் அது தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிளவு இருந்தால் அந்த எறும்பு என்ன செய்யும்? மாணவர்கள் பல பதில்களை கூறினார்கள். ஆனால் அவை எதுவும் சரியாக இல்லை. இறுதியில் ஆசிரியரே அதற்கான விடையை கூறினார். எறும்பு தன் சுமந்து வந்த சர்க்கரை கட்டியை அந்த பிளவின் மீது பாலமாக வைத்து அதன் மேல் ஏறி கடந்து செல்கிறது. பிளவின் மறுபக்கத்திற்கு சென்றவுடன் அந்த சர்க்கரை கட்டியை மீண்டும் கவ்விக்கொண்டு தன் பயணத்தை தொடர்கிறது. வாழ்க்கையில் எது நமக்கு துன்பமாக தெரிகிறதோ அதையே ஒரு பாலமாக மாற்றி வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதை எறும்பு போற போக்கில் நமக்கு சொல்லிக் கொடுத்து செல்கிறது.